அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 26வது வசனத்தை வாசிப்போம். ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. பேதுரு பிரசங்கம் பண்ணாலும் நாம் இதை ஆவியானவரோடும் கனெக்ட் ஆகி சொல்லுகிறோம். அவர் எதற்காக அனுப்பப்பட்டவர் என்றால் அந்த வார்த்தையை சொல்லுகிறார், உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவருடைய தன்மையும் ஏன் தேவை என்பதை குறித்து நம்ம நேற்றுக்கு கவனித்தோம். அப்போ பரிசுத்த ஆவியானவராக இருந்தாலும் சரி, இயேசுவாக இருந்தாலும் சரி, அனுப்பப்பட்ட ஒரு நோக்கம் ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு. என்ன செய்யும்படிக்கு சொல்லுங்கள்? ஆசீர்வதிக்கும்படிக்கு. அப்போ பரிசுத்த ஆவியானவர் யார் என்றால், நான் நினைக்கிறேன் 4 காரியங்களை சொல்லியிருக்கேன். நினைக்கிறேன் 5வது, அவர் ஆசீர்வதிக்கிறவர். எல்லாரும் சொல்லுங்கள், என்ன செய்கிறவர்? ஆசீர்வதிக்கிறவர். சத்தமாக சொல்லுங்கள், ஆசீர்வதிக்கிறவர். இப்படி சொல்லுங்கள், என்னை ஆசீர்வதிக்கும்படியாக எனக்காக அனுப்பப்பட்டவர். ஆமென். பிரைஸ் தி லார்ட். என்னை ஆசீர்வதிக்கும்படியாக எனக்காக அனுப்பப்பட்ட. அப்போ பேதுரு சொல்லுகிறார், அவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி, உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்கழுந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி. ஸ்தோத்திரம். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வார்த்தை கொஞ்சம் கூட ரொம்ப முக்கியம். என்னை ஆசீர்வதிக்கும்படி எனக்காக அனுப்பப்பட்டவர். 2வது, தேவனுடைய ஒரு விருப்பம் என்னவென்றால், ஏதோ ஒரு சிலரை மட்டும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கம் அல்ல. அந்த வார்த்தையை கவனிங்கள். முதல் வார்த்தையை கவனிங்கள். உங்களில் ஒரு சிலரை என்று பேதுரு சொல்லவில்லை, உங்கள் எல்லாரையும். அப்போ சர்ச்சில் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னா அத்தனை பேரும் ஆசீர்வதிக்கப்பட முடியும். அவன் ஏழையாக இருந்தாலும் சரி, கோழையாக இருந்தாலும் சரி, படித்தவனாக இருந்தாலும் சரி, படிக்காதவனாக இருந்தாலும் சரி, அவன் அந்த நபர் தேவனை ஏற்றுக்கொள்வார்கள் என்றால், ஆவியானவர் அவர்களுக்குள் வருவார்கள் என்றால், அவர்கள் எப்பேற்பட்ட நிலைமையில் இருந்தால் அவர்கள் என்ன செய்யப்படுவார்கள்? ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆமென். விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அப்போது ஆவியானவர் யார் என்றால் அவர் ஆசீர்வதிக்கிறவர். ஒருபோதும் அவர் ஆசீர்வாதத்தை எடுத்து போடுகிறார்ல, அதுலேயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒருபோது அவர் என்ன செய்ய மாட்டார்? உங்களுக்குள் இருக்கிற ஆசீர்வாதத்தை எடுக்கவே மாட்டார். ஒருவேளை தாமதப்படுத்தலாம், நம்ம கையில் வந்து சேருவதை என்ன செய்யலாம்? தாமதப்படுத்த. அதுக்கு நாம் தான் காரணம். இப்போது நமக்கு பிள்ளை ஆண்டு நமக்கு குழந்தைகளை தந்திருக்கிறான்னா, அவங்களுக்கு என்ன சொல்ல, ஒரு ஒரு கார் ட்ரைவ் பண்ணுறதுக்கு, கார் ஓட்ட கொடுக்கறதுக்கு நமக்கு ஆசை தான். ஆனால் குழந்தையாக இருக்கும்போது நம்ம தாமதிக்கிறோம். கண்டிப்பாக கொடுப்போம், தாமதிக்கிறோம். எதுக்கு தாமதிக்கும்? வளரட்டும். ஒரே வார்த்தையில் சொல்ல போனால், அவர்கள் அதற்கு தகுதியுள்ளவர்களாய் மாறட்டும். தகுதியுள்ளவர்களாய் மாறின பிறகு நம்ம என்ன செய்வோம்? கொடுப்போம். அப்போ ஒருபோதும் என்னிடத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை அவர் எடுத்து போடுகிறவர் அல்ல, மாறாக என்னை என்ன செய்கிறவர்? ஆசீர்வதிக்கிறவர். ஆனால் என்னுடைய ஆசீர்வாதங்கள் தாமதமாவது எதற்கென்றால், நான் தகுதியுள்ளவராய் மாறுவதற்கு. இல்லை என்று சொன்னால் அந்த ஆசீர்வாதம் எனக்கு ஆபத்தாய் மாறிவிடும், எனக்கு ஆபத்தாய் மாறிவிடும். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. ஓகே. அப்போ எல்லாரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிப்பதற்காகவே அவர் அனுப்பப்பட்டார். அவர் ஆசீர்வாதத்தை ஒருபோதும் எடுத்து விடவே மாட்டார். இனி ஒன்று, நாம் ஆசீர்வதிப்பதும் ஆசீர்வதிக்கப்படாததும் நம்முடைய கரத்தில் தான் இருக்கிறது. நாம் ஆசீர்வதிக்கப்படுவதும் ஆசீர்வதிக்கப்படாத யாருடைய கருத்தில் தான் இருக்கிறது? என்னுடைய. இப்போ இந்த ஜனங்கள், ஆமீன் ஸ்தோத்திரம், இயேசுவால் ஆசீர்வதிக்கப்பட்டார்களான்னு கேட்டால் கிடையாது. அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்கிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக அனுப்பினார். ஆனால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்னு கேட்டால் கிடையாது. காரணம், இவர்கள் தேவனால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு இவர்கள் தகுதியில்லை. இயேசு ஏற்றுக்கொள்ளலை. ஆனால்
ஆசீர்வதிக்கப்பட்டவர் வேறு சிலர், பேதுரு, மற்ற சீஷர்கள் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அப்போது நான் இன்னைக்கு எந்த நிலைமையில் இருக்கிறேன் என்பதற்கு, நான் ஆசீர்வதிக்கப்பட்டதும் ஆசீர்வதிக்கப்படாமல் இருப்பதற்கும் அது என்னுடைய கரத்தில் தான் இருக்கிறதே ஒழிய அது தேவனுடைய கரத்தில் இல்லை. ஆனால் ஆசீர்வதிக்கிறவர் யாராக இருக்கிறார்? தேவனாக இருக்கிறார். சத்தமாக ஒரு வெளியே சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சத்தம் போதாது, இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஆமென். இனி அடுத்து சில வார்த்தைகளை சொல்லுகிறேன். அவர் எந்த நிலையிலிருந்து ஆசீர்வதிக்கிறார் என்றால், அவர் தேவன் என்கிற அவருடைய நிலைமையிலிருந்து தான் கர்த்தர் நம்ம என்ன செய்கிறாரு? ஆசீர்வதிக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு மனிதன் என்கிற நிலைமையிலிருந்து அல்ல, ஒரு சாதாரணமானவர் என்கிற நிலைமையிலிருந்து அல்ல, ஒரு தேவன் என்கிற நிலைமையிலிருந்து என்ன செய்கிறாரு? ஆசீர்வதிக்கிறார். நாம் எப்படி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறது என்றால், நம்முடைய மனநிலைமை எப்படி பார்க்கணும்னா, அவர் ஒரு சாதாரணமான மனிதன் என்கிற நிலைமையிலிருந்து அவர் என்னை ஆசீர்வதிக்கிறார் என்று பார்க்கக்கூடாது. அவர் தேவன் என்கிற ஸ்தானத்திலிருந்து என்னை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். அந்த மென்டாலிட்டிக்கு நான் வரும்போது அந்த தேவன் என்கிற நிலைமையிலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம். அம்மன் சொல்லுங்க பார்க்கலாம். எலிசா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நாளைக்கு இந்நேரம் ஒரு மரக்கால் கோதுமை ஒரு சேக்கலுக்கு அப்படி விற்கப்படும் சொல்லும்போது அவன் மனித கெப்பாசிட்டி தான் பார்த்தான். இது எப்படி நடக்கும், இது எப்படி நடக்கும். ஆனால் தேவன் எலிசா எப்படி பார்த்தாரு? தேவன் என்கிற ஸ்தானத்திலிருந்து இவர் என்ன செய்வார்? அவர் நினைச்சாருன்னா இது நாளைக்கு சிம்பிளாக நடக்கும். அதில் ஒரு வார்த்தை, நாளை இந்நேரத்தில் தானே, டயத்தை நேரத்தையும் சொல்லு, இந்த நேரம் நாளைக்கு இப்படி நடக்கும். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் இந்த முதல்ல இந்த மைண்ட் செட்டப் நம்ம மாறினா தான் நம்ம ஆசீர்வதிக்கப்படும். அப்போது நம்ம எந்த நிலைமையிலேருந்து பார்க்கணும் அப்படின்னா, அவருக்கு நிலைமையிலிருந்து அவர் என்னை ஆசீர்வதிக்கப்பட முடியும் என்று அவருக்கு நிலைமையிலிருந்து நம்ம என்ன செய்ய வேண்டும்? பார்க்கும்போது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆமென். ஃபார் எக்ஸாம்பிள், முதலமைச்சர் அவங்க இடத்துல போய், சார் ஒரு 10 ரூபா தாங்க சார் அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்கும்? அவருக்கு தான் கேவலம். அப்போ நம்ம ஏன் கேட்குறோம் அப்படின்னா, ஏன் 10 ரூபா கேட்கணும்? அவர் யார், அவருக்கு நிலைமை என்ன, அவருக்கு லெவல் என்பது நமக்கு என்ன செய்யலை, தெரியலை. அவருக்கு நிலைமையிலேருந்து ஒருத்தன் கேட்டான்னா அவன் குறைஞ்ச 10 லட்சமாவது கேட்பான். ஆனால் அவனுக்கு தெரியும், இவர் இந்தியாவின் தமிழகத்தின் முதலமைச்சர், இவர் தமிழகத்து கட்டுப்பாடு இவருக்குள் இருக்கிறது, இவர் நினைச்சா இதெல்லாம் செய்ய முடியும், இவர்கிட்ட அவ்வளோ அதிகாரம் இருக்கிறது என்பதை அறியும் போது தான் அவன் கேட்குறான். அப்போ நம்ம மைண்டு எப்படி இருக்கணும்னா, முதலமைச்சரை காட்டிலும் பிரதமரை காட்டிலும் தலைவர்களை காட்டிலும் மிகப்பெரிய தலைவர் தான் நம்ம ஆராதிக்கிற இயேசு. அந்த நிலைமையிலிருந்து நாம் கேட்கும்போது அவர் அந்த நிலைமையிலிருந்து நம்ம என்ன செய்கிறாரு? ஆசீர்வதிக்கிறார். ஆமென். ஒருபோது மனிதன் என்கிற நிலைமையிலே அவரை பார்க்கவே கூட, அவர் தேவன். அந்த ஸ்தானத்தில் நாம் பார்க்கும்போது அவர் அந்த ஸ்தானத்திலிருந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த ஸ்தானத்திலிருந்து ஒருவன் பார்க்கிறவன் மட்டும்தான் அவன் சாதாரண மற்றவர்களைப் போல இருக்காதபடி அவன் வேறு லெவலில் அவன் இருப்பான். ஸ்தோத்திரம். தாவீது அப்படி தான் பார்த்தான். ஸ்தோத்திரம். அதனால் அவன் சொன்னான், நான் புழுதியில் இருந்தேன், குப்பையில் இருந்தேன், இன்னைக்கு அவர் என்னை பிரபுக்களோடு உட்கார வச்சிருக்கிறார். நான் உட்கார்ந்தேன் என்றல்ல, அவர் உட்கார வச்சார். ஆமென். ஒருபோதும் தேவனை அந்த கேட்டகரியில் பார்க்க, அவர் தேவன், அவரிடத்தில் சகலமும் இருக்கிறது. ஆமென். அந்த நிலைமையிலிருந்து அவர் என்ன செய்கிறாரு? ஆசீர்வதிக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு வார்த்தை கூட சொல்லுகிறேன். அவர் உலகத்தில் இருப்பவர்களை வைத்து என்னை ஆசீர்வதிக்கிறவர் அல்ல, பரலோகத்தில் இருக்கிறவர்களை வைத்து என்னை ஆசீர்வதிக்கிறவர். இந்த வேர்டு ரொம்ப முக்கியம். எப்படி சொல்லுங்க, நான் சொல்ற போல சொல்லுங்க. உலகத்தில் இருப்பவர்களை வைத்து என்னை ஆசீர்வதிக்கிறவர் அல்ல, பரலோகத்தில் இருக்கிறவர்களை வைத்து என்னை ஆசீர்வதிக்கிறவர். எனக்கு தேவையான அனைத்தும் பரலோகத்தில் இருக்கிறது. ஆமென். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அதை இந்த பூமியில அனுபவிப்பதற்கு எனக்கு தருகிறார், வச்சிருக்கிறார். அப்போது நம்ம என்ன செய்வோம்? அதனால தான் நீங்கள் என்ன கவனிச்சா தெரியும், ஒருபோதும் உங்கள் மாத வருமானத்தை நீங்கள் பார்க்காதுங்க, உங்கள் சொத்தை பார்க்காதுங்க, உங்கள் வேலையை பார்க்காதுங்க.
இதை பார்க்காதுங்க, பரலோகத்தை பாருங்க. ஏன்னா நான் ஆசீர்வதிக்கப்படுவது இந்த உலகத்தில் இருப்பவர்களை வைத்தல்ல, நான் ஆசீர்வதிக்கப்படும் பரலோகத்தில் இருப்பவர்களை வைத்து தான் நான் என்ன செய்வேன். அங்கே எல்லாம் இருக்கிறது. ஓபேத் ஏதோமுடைய வீட்டில் தேவனுடைய பெட்டி வந்துச்சு. ஸ்தோத்திரம். பெட்டி வந்தபோது அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். அப்போது பரலோகம் தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம் என்கிறது அவன் வீட்டுக்கு வந்தபோது அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். அப்போ அவன் எது நிமித்த பரலோகத்தில் உள்ளவைகள் அந்த பிரசன்ன வீட்டுக்கு வந்தபோது வீடு ஆசீர்வாதம் உள்ளதா என்ன செய்து விட்டது, மாறிவிட்டது. இந்த உலகத்தில் உள்ளவைகளை வைத்து தான் ஆசீர்வதிக்கிறார், அதில் எந்த இதுவும் கிடையாது. ஆனால் பரலோக திறக்கப்பட்டு அதன் மூலம் தான் நம்ம என்ன செய்யப்படுகிறோம், ஆசீர்வதிக்கப்படும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்து ஸ்தோத்திரம் உணவுக்கு இல்லாத போது அவர்களுக்கு வானத்தின் பலகணிகளை தந்து மன்னாவை கர்த்தர் என்ன செஞ்சார், கொடுத்தார். 30 லட்சம் ஜனங்கள் ஒருவர் கூட பசியினால் மரித்தார்கள் என்று வேதம் சொல்லவில்லை. காலையில் எழுந்த உடனே அவர்கள் உடனே தூங்கி எழும்பும்போது அவங்க வீட்டுக்கு முன்னாடி அந்த பாளையத்தில் மன்னா ஒரு கொத்துமல்லி அளவு அது இருக்கு. அங்கே தேவைக்கு எடுத்து அவங்க வாசதீர சாப்பிடலாம். ஒரு நாள் கூட மன்னா இல்லாமல் இல்லை. ஒருவனை கூட கர்த்தர் பசியால் எங்கண்டு இதெல்லாம் வந்துச்சு, பரலோகம் அவங்களுக்காய் திறக்கப்பட்டு அந்த ஜனங்களை அந்த விதமாய் கர்த்தர் ஆசீர்வதித்தார். சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற தேவன் ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா, ஆமென். பேதுரு சொல்லுகிறாரு, அவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாகவே உங்களை என்ன செய்தார், அனுப்பினார். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 2 ராஜாக்கள் புஸ்தகத்துக்கு நேராக வருவோம். இன்னும் வார்த்தைக்கு நேராக வருவோம். 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 2 ராஜாக்கள் 4ஆம். நான் இவ்வளோ சொன்னது இன்ட்ரோடக்ஷன். இந்த நான் சொன்ன சில நோட்ஸ் எடுத்தீங்களான்னு தெரில. இந்த மென்டாலிட்டி முதல்ல நமக்கு என்ன செய்ய வேண்டும், வர வேண்டும். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அடுத்த வசனம் கூட, ஒரு ஆமீன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா, சத்தமாக ஹல்லேலூயா. இந்த சம்பவத்திலிருந்து நாம் சிலதை ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற விதத்தை குறித்து நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். ஒரு 4 அல்லது 5 வார்த்தைகளை சொல்லுகிறேன். கண்டிப்பாய் கர்த்தர் அதை செய்வாராக. ஆமென். இங்கே ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தவர். அவருக்கு ஒரு மனைவியும் 2 பிள்ளைகளும் 2 குமாரர்கள் இருந்தார்கள். என்ன நடந்தது என்று தெரியவில்லை. அவர் மரித்து போனார். மரித்தது போது எப்படி மரித்தார் என்றால், மிகப்பெரிய கடனாளியாக அவர் என்ன செய்தார், மரித்தார். இந்த பெண்மணியினாலே கடனை அடைக்க முடியவில்லை. கடன் தலைக்கு மேலே ஏறிவிட்டது. அப்பொழுது கடைசியில் கடன் கொடுத்தவர்கள் என்ன நிலைமைக்கு வந்து விட்டார்னா, தன் 2 குமாரரையும் அடிமையாய் கொண்டு போகத்தக்க அளவில் அவளுடைய நிலைமை மாறினது. அப்போ இப்படி சொல்லுகிறோம், தரித்திரம் என்பது அந்த குடும்பத்தில் தலைவிரித்து ஆடுகிறது. ஆனால் பிள்ளைகளுக்கு அப்பா யாரு சொல்லுங்க? தீர்க்கதரிசி. நம்ம லாங்குவேஜ் படிச்சோன்னா பாஸ்டர் அப்படின்னு வச்சுக்குவோம். தீர்க்கதரிசி. இவங்க பிள்ளைகிட்ட கேட்டால் உங்கள் அப்பா பாஸ்டர், ஆனால் நிலைமை தரித்திரம், தலைவிரித்து ஆடுது. அடிமைகளாய் போக வேண்டிய நிலைமை. அப்படிப்பட்ட ஒரு வறட்சி, ஒரு தரித்திரத்தின் உச்சகட்டத்தில் அந்த குடும்பம் இருந்துச்சு. ஆனால் இங்கே ஒரு தீர்க்கதரிசி இன்னொருத்தர் வருகிறார். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இந்த தீர்க்கதரிசி, மரித்த தீர்க்கதரிசி குடும்பம் என்ன நிலைமையில் இருக்குன்னா, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். இந்த தீர்க்கதரிசி என்ன நிலைமையில் இருக்கிறார்னா, அவர் எலிசா. இவர் என்ன நிலைமையில் இருக்கு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்?
புரியுதா உங்களுக்கு? அவரும் தீர்க்கதரிசி தான். எலிசாவும் யார் தான்? தீர்க்கதரிசி தான். ஆனால் அந்த தீர்க்கதரிசி குடும்பம் எப்படி இருக்கு? எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இந்த தீர்க்கதரிசி என்ன நிலைமையில் இருக்கிறாரு? எனக்கு என்ன கிடைக்கணும், நான் உனக்கு என்ன கொடுக்கணும். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது ரெண்டு பேரும் ஆவிக்குரியவர்கள் தான், தீர்க்கதரிசிகள் தான். ஆனால் எக்கனாமிக் பொருளாதாரத்துக்கு நிலைமையை பார்த்தா ஒரு ஒரு லெவல் இங்கே எங்கே கிடைக்கும்னு, இன்னொரு லெவல் நான் உனக்கு என்ன செய்யணும். நான் கேட்குறேன், எலிசா மனிதன் கிடையாதா? அவனுக்கு தேவைகள் கிடையாதா? அவன் காரியங்கள் இல்லையா? ஆனால் அவன் எந்த லெவலில் ஆண்டவர் அவனை வச்சிருக்கிறார் அப்படின்னா, கொடுக்குற லெவலில் என்ன செஞ்சுருக்கிறார் ஆண்டவர் அவனை வச்சிருக்கிறார். இந்த ஃபேமிலியை பார்த்தா கொடுக்கவும் ஒன்றும் கிடையாது. இது இப்போ பிள்ளைகளை அடிமையாக கொடுக்குற லெவலில் இருக்குது. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிங்க. நாம் ஆவிக்குரியவர்கள் என்பது முக்கியம். நம்முடைய மைண்ட் செட்டப்பு எந்த நிலைமையில் இருக்குதோ அந்த நிலைமையில் தான் நாம் என்ன செய்யப்படுகிறோம்? ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஸோ நான் நினைக்கிறேன், அந்த தீர்க்கதரிசி நினச்சார் ஊழியம் மட்டும் செஞ்சால் போதும், சோதரம் எல்லாருக்கும் ஆண்டவர் குடும்பம் எப்படினாலும் பரவாயில்ல அப்படின்னு. ஆனால் இந்த தீர்க்கதரிசி அப்படி இல்லை. அவர் ஆசீர்வதிக்கிறவர், அவர் செழிப்பாக்குகிறவர், எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று விரும்புகிறவர்ல கொடுக்கத்தக்க நிலைமையில் இருப்பார். ஆண்டவர் அனுமதித்தால் ஒரு அபிஷேகத்தில் இதை டச் பண்ணுவேன், எலியாவும் எலிசாவும் டச் பண்ணுவேன். நான் அதனால் இதை லைட்டாக ஸ்டாப் பண்ணுறேன். ஸ்தோத்திரம், ஆண்டவர் மகிமைப்படுத்தும். ஆமீன். நல்லா எனக்கு ஹார்ட்டு ஒருபோதும் கிடைக்கும் என்கிற ஹார்ட்டில் நம்ம ஹார்ட் இருக்கக்கூடாது. நம்ம ஹார்ட் எப்பவும் செய்யணும், கொடுக்கணும் என்கிற ஹார்ட்டில் இருக்கும்போது ஸ்தோத்திரம், நாம் ஒருபோதும் வாங்குகிற அளவில் கர்த்தர் நம்மளை வைக்க மாட்டார், கொடுக்குற அளவில் தான் வைப்பார். ஆமேன். நம்ம ஹார்ட்டு கிடைக்கணும்னு இருந்துச்சுன்னா வாழ்நாள் முழுதும் நம்ம வாழ்க்கை அப்படியே தான் இருக்குது. யாராவது தரமாட்டாங்களே, செய்யணும்னு நம்ம ஹார்ட் இருந்தால் அண்டு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னா கொடுக்கத்தக்க அளவில் தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாக வைப்பார். அதனால தான் நான் இன்றைக்கி பேசுகிற கொடுக்குற இருதயம் அது ஒரு நல்ல இருதயம் என்று. ஒருபோது நம்ம சாப்பாட்டுக்கே வழி இருக்காது. அப்போ நம்ம என்ன விரும்பணும்னா, நான் நிறைய பேருக்கு கொடுக்கணும், நான் நிறைய பேருக்கு ஃபுட்டு கொடுக்கணும். நமக்கு கையில் காசு இருக்காது, ஆனால் நம்ம ஹார்ட் எப்படி இருக்கணும், நான் நிறைய பேருக்கு கொடுக்கணும், பணத்தினால தாங்கணும், ஹெல்ப் பண்ணணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நான் சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கை எப்படியே கர்த்தர் மாற்றுவார்னா கண்டிப்பாக கொடுக்கத்தக்க அளவில் தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவார். ஆமேன். ஒருபோது எங்கேருந்துடா கிடைக்கும் அப்படின்ற ஹார்ட்டில் நம்ம ஹார்ட் ஒருபோதும் இருக்கக்கூடாது. ஆமேன். ஆண்டவரிடத்துலேருந்து என்ன கிடைக்குன்றதை காட்டணும்னா ஆண்டவருக்காக என்ன செய்யணும் வரும்போது நம்ம என்ன சொல்ல கொடுக்க தக்க அளவில் தான் வாசிப்பேன். இடையில ஒரு வசனம் வாசித்தேன், எனக்கு நிருபத்தில் வாசித்தேன். அதாவது நன்மை செய்கிறவர்களுக்கு கர்த்தர் பரலத்திலிருந்து பிரதிபலனை கொடுக்குறார் அப்படின்னு வாசித்தேன். ஒருத்தர் நன்மை செஞ்சானா கர்த்தர் அவனுக்காக பலன் கொடுக்குறாராம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இங்கே ஒரு தீர்க்கதரிசி ஃபேமிலி எங்கே கிடைக்கும் அப்படின்ற நிலைமையில் இருக்குது. ஆனால் இன்னொரு தீர்க்கதரிசி என்ன லெவலில் இருக்கிறாரு? அவள் கேட்குற, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். அந்த வார்த்தை 2வது வசனம் இப்படி தான் தொடங்குது. அவளை நோக்கி நான் உனக்கு என்ன செய்யணும். தீர்க்கதரிசி போய், நான் ஒரு தீர்க்கதரிசி வீட்டுக்கு போயிருக்கேன், ஜோம் பண்ணி இவன் வீட்டில் ஏதாவது காணிக்க கிடக்குமா, அந்த மைண்டு எலிசாவுக்கு இல்லை. அம்மேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எலிசாவோட மைண்ட் என்னது? நான் உனக்கு என்ன செய்யணும், வாங்கன்ற மைண்ட் இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, நான் பாயிண்ட் சொல்லுவேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த மென்டாலிட்டி நமக்கு வராத பட்சத்தில் நான் பேசுகிற வார்த்தைகளெல்லாம் வேல்யூ அற்றதாய் மாறும். அந்த ஆசீர்வாதம் நினைக்க ஒருபோதும் நம்ம ஹார்ட்டில் ஸ்ட்ராங்காக வச்சுருக்கணும். என் ஹார்ட்டு வாங்குகிற ஹார்ட்டாக இருக்கக்கூடாது. என் ஹார்ட் எப்படிப்பட்ட ஹார்ட்டாக இருக்கணும்? கொடுக்குற ஹார்ட். அதில் சந்தோஷமாக இருக்கணும். நம்ம வாழ்க்கை கொடுக்கத்தக்கதான் தான் நம்மளோட வாழ்க்கை என்ன செய்யும்? அமையும். சில ஆட்களை பார்த்து எவ்வளோ வாங்கினாலும் திருப்தி இருக்காது, சந்தோஷம் இருக்காது, மனநிறைவு இருக்காது. அவங்க லைஃபே ஆவிக்குரியவங்களாக தான் இருக்கும். அவங்க லைஃப் ஒரு லெவலுக்கு மேலே வராது. சில ஆட்களை பார்த்திங்கன்னா சோதரம் கொஞ்சம் இருக்குது, அதிலும் கொடுப்பாங்க, அதில் சந்தோஷப்படுவாங்க. அவங்க லைஃப்பை பார்த்தா இன்னும் கொடுக்க அளவில் அவங்க கரங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, நான் வார்த்தை வர்றேன். ஸோ அதனால் நம்ம ஹார்ட் இதில் ஸ்ட்ராங்காக நிரம்பி இருக்கட்டும்.
ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இனி இப்போ அவன் கேட்குறான், இப்போ இவன் கேட்குறான், உனக்கு உங்கள் வீட்டில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. அப்போது அவங்க சொல்கிறாங்க, என்ன இருக்குது? ஒரு குடம் எண்ணெய் இல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை. இது ஒரு யூதன், ஒரு இஸ்ரேல் வீட்டில் எண்ணெய் இருக்கணும். இது எதுக்கோ அவள் ஒரு சரித்திர சம்பந்தமாக அதை சொல்லுவாங்க. நான் அதுக்குள்ளே போகலை. அப்போது எலிசா சொல்கிறாரு, ஆமாம், உன் அயல் வீட்டுக்காரரிடத்துலலாம் போய் வெறும் பாத்திரத்தை நினைச்சு வாங்கிட்டு வா. ஆமே, ஸ்தோத்திரம். வாங்கிட்டு வந்து பாத்திரங்கள் எல்லாம் எண்ணெய் வார்த்தார்கள். ஆமே, 6ஆம் வசனத்தில் வரும்போது அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின், அந்த பாத்திரங்கள் என்ன செய்தது? நிறைந்தது. 6ஆம் வசனத்து முதல் வார்த்தை, அந்த பாத்திரங்களில் என்ன செய்தது? நிறைந்தது. அப்போது முதல்ல அவன் வீட்டில் என்ன இருந்துச்சு? ஒரு குடம் எண்ணெய் இருந்துச்சு. இப்போது அவங்க வீட்டில் நிறைய பாத்திரங்கள் இருந்துச்சு. நிறைய பாத்திரங்கள், எவ்வளோ பாத்திரம் இல்லை, பாத்திரங்கள் இருந்துச்சு. ரெண்டாவது, பக்கத்து வீட்டுக்காரங்கள வீட்டிலலாம் என்ன செஞ்சிட்டாங்க? பாத்திரம். அந்த கதவு பூட்டி இருந்து அந்த வீடு ஃபுல்லாக இப்போ எதா நிரம்பியிருந்து பாத்திரங்களால் என்ன செஞ்சு நிரம்பிச்சு. ஸ்தோத்திரம். ஆனால் அந்த வீட்டில் முதல்ல ஒரு குடம் எண்ணெய் இருந்துச்சு. இப்போது வீடு ஃபுல்லாக பாத்திரம் வந்தாச்சு. அதே போல் இப்போ எல்லா பாத்திரங்களையும் கர்த்தர், எல்லா பாத்திரங்களையும் எண்ணெயால் என்ன செய்து விட்டு நிரம்பினது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது நான் இப்படி சொல்லுகிறேன், முதலாவது எப்படி அவளுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது என்றால், இருக்கிறதை கர்த்தர் பல மடங்கு பெருக பண்ணினார். ஆமென். இருக்கிறத என்ன செஞ்சார்? ஆமென். இனி கொஞ்ச நேரத்தில் அந்த ஒரு குடம் எண்ணெயும் காலி ஆகலை. அந்த ஒரு குடம் எண்ணெயை வச்சு அவள் வீட்டில் உள்ள பாத்திரம் நிரம்பிச்சு. பக்கத்து வீட்டில் உள்ளவங்களுக்கு பாத்திரம் எல்லாம், ஆமேன், மற்ற இது எலிசா அப்படி தான் சொல்கிறாரு. ஆமேன், ஸ்தோத்திரம். நீ போய் ஆமேன் காலியான பாத்திரங்களை வாங்கிட்டு வா. வெறும் பாத்திரம். 3ஆம் வசனம், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் என்ன பாத்திரம்? வெறும் பாத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். நானாக இருந்தேன்னா 2-3 என்ன சொல்ல பேரலை கொண்டு வந்திருப்பேன், இறக்கி இருக்கணும் கொண்டு. ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இல்லைன்னா வீட்டுக்குள்ள ஒரு கொத்தனார் கையால் கொண்டு தொட்டியை கட்டி இருக்கலாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம ஹார்ட் அப்படிப்பட்ட ஹார்ட்டாக இருக்கணும். ஆமே, ஸ்தோத்திரம். இவனுக்கு எல்லாம் பாத்திரங்கள் அண்டாவாக வாங்கியிருக்கணும். அண்டா. ஸ்தோத்திரம். இப்போல்லாம் வீட்டில் பாத்திரங்கள்லாம் கொஞ்சம் பழைய, உங்கள் பீரியட் நீங்கள் சின்னதாக இருக்கும்போது ஸ்தோத்திரம், குடங்கள், இந்த பிளாஸ்டிக் குடங்கள். ஸ்தோத்திரம். அதில் தான் குடத்தில் நீங்கள் இடுப்பில் எல்லாம் தண்ணி எடுத்து கொண்டு வந்து வச்சுருப்பீங்க. அந்த 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 அது அது என்ன, அந்த பெரிய குட்டம் ஒன்று உண்டு, அது என்ன, செம்பா அது என்னதுன்னு தெரில. என்னது? அதெல்லாம் இருந்து வீட்டில் பெரிய பாறை. இப்போ எல்லாம் அப்படி கிடையாது, பைப்பை திறந்தா தண்ணி. சோத்திரம். அதனால் இப்போ எல்லாருக்கும் வீடும் பெரிய பாத்திரங்கள் கிடையாது. நம்மளும் அப்படி சின்ன இதாக இருக்கும்போது குடத்தில் தோலை சமந்தெல்லாம் வீட்டில் 5-6-7 குடம் இருக்கும். சைக்கிளில் வச்சு பின்னாடி 2 கயிறை போட்டு தொங்க வச்சு பந்தல் குடியிலலாம் இருக்கும்போது சமந்து இருக்கும். இப்போ எல்லாம் அப்படி இல்லை. சோத்திரம். ஓகே, அப்போ கவனிப்போம். இப்போ எல்லா பாத்திரங்களும் அங்கே என்ன செஞ்சுட்டு, எல்லாம் அவங்க வீட்டிலேருந்து, எல்லா வீட்டிலேருந்து வெறுமையான பாத்திரம். இந்த பிள்ளைகள் கேட்பாங்க, எதுக்கு? இல்லை, தாங்க. சோத்திரம். நிரம்பி இப்போ அயல் வீட்டுக்காரங்க வீட்டில் ஒருத்தர் வீட்டிலும் பாத்திரமே இல்லை. அவன் சொல்கிற, இன்னும் பாத்திரத்தை கொண்டு வாங்க. இப்போ இனி சொந்தக்காரங்க வீட்டில், பக்கத்து வீட்டுக்காரங்க வீட்டில் என்ன இல்லை? பாத்திரமே இல்லை. இப்போ எல்லாருக்கும் பாத்திரம் எங்கே தான் வந்துருக்கு? இவளுக்கு வீட்டில் தான் வந்துருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த பாத்திரங்கள் எல்லாம் நிரம்பிருச்சு. ஒரு குடம் எண்ணெய் மட்டும் இருந்த வீடு இப்போ பாத்திரம் ஃபுல்லாக எதால் நிரம்பி இருக்கிறது? எண்ணெயால் நிரம்பி இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். இருந்தது ஒரு குடம் தான். ஆனால் இப்போது எத்தனை பாத்திரங்கள் இருந்ததோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் நிரப்பிட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசிக்கிறவங்க சத்தம் அவர் ஹல்லேலூயா. ஆமென். இருக்கிறத நான் சொல்கிறேன், இனி கீழ் நோக்கி போகாது. இருக்கிறத வச்சு கர்த்தர் பல மடங்கு கர்த்தர் பெருக செய்வாராக. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நான் இந்த வேட ஆண்டவர் தந்தனால நான் ப்ளஸ் பண்ணுறவங்கள, நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். ஆமென். உங்கள் பேங்க் பேலன்ஸு அன்னைக்கு
இன்னைக்குள்ள தீர்க்கதரிசியாக இருந்தால் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குன்னு தான் கேட்டிருப்போம். அப்படி தானே? சோத்திரம். நான் ப்ளஸ் பண்ணுறேன். பேங்க் பேலன்ஸு இனி கீழ் நோக்கி போகாதபடிக்கு இருக்கிறத அக்கௌண்ட்டை வச்சு கர்த்தர் பல மடங்கு கர்த்தர் பெருக செய்வாராக. ஆமே. நல்ல விசுவாசம் இருந்தால் கையை தட்டி எழுதுறல மும்முரம் கொடுக்காதுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். 3 சென்ட் இடம் தான் இருக்குது பாஸ்டர், 5 சென்ட் இடம் தான் இருக்குது. நான் சொல்கிறேன், அதை வச்சு ஏக்கர் கணக்கில் கர்த்தர் இடங்களை தருவாராக, பெருக பண்ணுவார். வாங்கிக்கோங்க, வாங்கிக்கோங்க, வாங்கிக்கோங்க. 2-3 கைத்தட்டு சத்தம் தான் கேட்குது. வேண்டான்னா உட்காந்துருங்க. ராத்தாராமா ஊடாலாரா தீராபாலா ஊடாலாபா ஷகாதாரா தூடாலாரா 2-3 கைத்தட்டு தான் கேட்குது. சேலை இருக்கிறவங்க கைத்தட்டு கேட்கல. டைரியை கீழே வைங்க, பைபிளை மாற்றி வச்சுக்கோங்க. ஆமே. ரிசீவ் பண்ணுங்க, ரிசீவ் பண்ணுங்க. ஊடாலாரா ஷகாலாகாதாரா ஊடாலாகாதாரா. ஆமே. உங்கள் பர்ஸில் இருக்கிற பணம் அது 100 இருக்கோ 50 இருக்கோ தெரியாது, ஆனால் அது இனி கீழ் நோக்கி அல்ல, அதை கர்த்தர் இன்னும் பல மடங்கு கர்த்தர் பெருக வைப்பாராக, பெருக வைப்பாராக, பெருக வைப்பாராக, பெருக வைப்பாராக. நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீர்கள்? ஒரு குடம் எண்ணெய் தான் இருந்துச்சு, இப்போ பார்த்தா வீடு ஃபுல்லாக எல்லா பாத்திரமும் ரொம்ப கர்த்தர் வச்சிட்டார். விசுவாசிக்கிறீங்களா? ஐயோ, சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்கள். உங்களுக்குள்ள இந்த வார்த்தை தாக்கத்தை ஏற்படுத்துதோ இல்லையோ, என்னே ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்துது. உங்களை காட்டிலும் நான் இதே இன்னொரு பாஸ்டர் ஆமேன் இந்த வேடை இப்படி பேசினாலும் நான் கீழே இருந்திருப்பேனா? நான் எல்லாம் எழும்பி நின்று கையை தட்டி சோத்திரம், ஹல்லேலூயா, சோத்திரம். கையில் காசு இருந்தால் ஒரு 500 காணிக்க ஸ்டேஜில் வச்சு இந்த வேடை நான் ரிசீவ் பண்ணுறேன். ஏன்னா இருக்கிறதுல இனி எனக்கு கீழ் நோக்கி போகாது. ஆமாம், இருக்கிறதை கர்த்தர் பல மடங்காய் கர்த்தர் பெருக செய்வார், பெருக செய்வார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் ரிசீவ் பண்ண ஆயத்தன்னா ஆண்டவர் வேடை தந்துக்கிட்டே இருப்பார். இருக்கிற வாகனம் இனி எல்லாத்தையும் வித்துட்டு ஒன்றும் இல்லாமல் ஆக்க மாட்டார். இருக்கிற வாகனத்திலேருந்து இன்னும் பல வாகனங்களை வாங்க வைப்பார் சார், வாங்க வைப்பார். சிஸ்டர் பெற்றுக்கோ, உங்களுக்கான தீர்க்க தரிசனமான வார்த்தை. ஊடாலாரா ஷகாதானா ஊடாலாரா காதாராலாரா. இவளுக்கு முதல்ல கார் இருந்துச்சு, பைக் இருந்து, இப்போ ஒன்றும் இல்லை. நோ 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 நோ. இருக்கிறதுல இன்னும் 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 உலக பிரகாரமான மனிதனுக்கு கர்த்தர் கொடுப்பாருன்னா ஏன் உங்களுக்கு கர்த்தர் கொடுக்க மாட்டாரா? கொடுக்க மாட்டாரா? கொடுக்க மாட்டாரா? நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா அடுத்த வேடு நான் சொல்கிறேன், இதெல்லாம் நான் எழுதி வைக்கல. ஆமேன். ஒரு வீடு தான் இருக்குது பாஸ்டர். நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா இன்னும் பல வீடுகளை கர்த்தர் உங்களுக்கு தந்து கர்த்தர் பெருக பண்ணுவார். ஏன் வாடகைக்கு கொடுக்கத்தக்க அளவில். ஊடாலாரா ஷகதரா ஊடாலாராதடா ரீகாதரா ஊடாலாரகதரக ஷியந்தனா. ஆலே ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வார்த்தையை உங்கள் காதில் கேட்க வைக்கிறாருன்னா, இதை கேட்க வைப்பதற்காக இன்னைக்கு கொண்டு வந்தாருன்னா, நீங்கள் அற்பமாக எடுக்கிறீங்களோ விசுவாசமாக எடுக்கிறீங்களோ, ஆனால் இந்த சத்தம் உங்கள் காதில் கேட்ட ஒரே காரணத்தினால இருக்கிறதுலேருந்து கர்த்தர் பல மடங்கு பல மடங்கு பல மடங்கு தேவ பிள்ளையே கர்த்தருனை பெருக பண்ணுவார், பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமே. உங்கள் தலைக்கு மேலே கையை வச்சு சொல்லுங்கள், இருக்கிறதுலேருந்து. ஐயோ ஐயோ ஐயோ, ஸ்தோத்திர ஆண்டவரே, பொறுமை தாங்கப்பா. சொல்லுங்கள், இருக்கிறதுலேருந்து பல மடங்கு கர்த்தர் பெருக பண்ணுகிறாரு. ஏன்னா நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதனால தான் நான் ஆரம்பத்திலே அதனால தான் நான் இப்போ இந்த வேடலை நீங்கள் ரிசீவ் பண்ணுறதுக்கு தான் நான் முதல்ல ஒரு 6 பாயிண்ட் இன்ட்ரோடக்ஷனாக சொன்னது. நம்ம மென்டாலிட்டி அவருக்கு மென்டாலிட்டியில் நம்ம ஹார்ட்டு போகணும். போனாலே நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டுருவோம். அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏன்னா அவர் இந்த உலகத்தில் இருப்பவர்களை வைத்தல்ல, பரலோகத்தில் உள்ளவைகளை வைத்து தான் என்ன செய்கிறாரு? ஆனால் தருகிற பொருட்கள் இந்த உலகத்தில் உள்ளவைகள். ஆனால் அங்கோல பலகணிகளை திறந்து வைத்து தான் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்க. எனவே நான் அவருக்கு எவ்வளோ செய்ய முடியும், அவரால் என்ன முடியும், அந்த மெண்டாட்டில் நம்ம பார்த்தால் மட்டும்தான் நான் சொல்லுகிறேன் இந்த ஆசீர்வாதங்களெல்லாம் நம்மளால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸ்தோத்திரம். அந்த பர்த்திமேயுடன் சுகத்தை பெற்றது நான் என்ன நினைக்கிறேன்னா, அவன் வாழ்க்கையில் அவனுடைய வேலையே கேட்குறதான், கேட்டு வாங்காதான் அவனுடைய வேலை. ஆனால் அவன்கிட்ட உள்ள ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, யார்கிட்ட எதை கேட்கணுமோ அதை அவன் கேட்டான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் பிறந்தலேருந்து எல்லார்ட்டையும் கேட்டது என்னென்னா, பைசா தாங்க. ஏன்னா அவனுக்கு தொழில் என்னது சொல்லுங்க. பரவாயில்ல, அவனை தானே சொல்கிறிய, பிச்சை எடுக்கிற. ஆனால் எல்லார்ட்டையும் காசு தான் கேட்டான். என்ன கேட்டான்? 5 ரூபாதா, 10 ரூபாதா, சோத்திரம், எப்படியோ அன்னைக்குள்ள காசு, வெள்ளி காசு என்னமோ அப்படி கேட்டிருப்பான். ஆனால் ஒரே ஒருத்தட்ட மட்டும்தான் என்ன கேட்டான்? பார்வை கேட்டான். என்ன கேட்டான்? ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சு நான் கேட்குறவர் யாருன்ற மனநிலை அவனுக்கு என்ன செஞ்சு தெரிஞ்சு. குருடன் தாங்க, ஆனால் அவனுக்கு என்ன சொல்ல, ஆவிக்கிற கண்ணு திறந்துட்டு. அதான் நான் சொல்ல முடியும். அவன் கேட்க வேண்டிய ஒரு இடத்துல கேட்க வேண்டியதை கேட்டான், கேட்க வேண்டிய ஒரு இடத்துல கேட்க வேண்டியதை கேட்டு அவன் பெற்றுக்கொள்ள வேண்டியதை அவரிடத்துலேருந்து அவன் பெற்றுக்கொண்டான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கி மற்ற குருடன் பிச்சாரெலாம் என்ன செஞ்சுருப்பாங்க? அவர்கிட்டையும் போய் பணத்தை கேட்டிருப்பாங்க. ஏன்னா அவர் கண்டிப்பாக பணம் கொடுத்துருப்பார். அப்போ அவங்க மென்டாலிட்டி என்னென்னா, அவர் யார், அவரால் என்ன செய்ய முடியும், அவர் எப்படிப்பட்டவன்ற மைண்டு மற்றவங்களுக்கு இல்லை. ஒரு கூட்டம் பின்பற்றிட்டு போச்சு. ஆனால் அவங்க ஒன்றும் பெற்றாங்களான்னு கேட்கல. ஆனால் இவனுக்கு கண்ணு திறந்து இவன் கேட்க வேண்டிய, இவர்கிட்ட பணம் கேட்கக்கூடாது, இவர்கிட்ட காசு கேட்கக்கூடாது, இவர்கிட்ட கேட்ட என்ன தான் கேட்கணும்? பார்வை தான் கேட்கணும். ஹலோ ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், அவர் கேட்குற, நான் அவனுக்கு என்ன செய்யணும்? அவள் அடுத்து சொல்கிறான், எனக்கு நீ தந்தா பணம் தரக்கூடாது, என்னதான் தரணும்? பார்வை தான் தரணும். பிச்சைக்காரனுக்கே கொடுத்துட்டார்னா பிள்ளைகளாகிய நம்மளை பிச்சை எடுக்க அவர் விடுவாரா சபையே? அவர் நம்மை வாழ வைப்பார் சபையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்போ இன்னும் நம்ம அந்த லெவலில் இருக்கிற, லோக்கல் லெவலில் இருக்கிற, நமக்கு அவர் தெரியல. அவர்கிட்ட என்ன கேட்கணும், அவர் என்ன செய்ய முடியும், அந்த ஹார்ட், அவர்கிட்ட கேட்க வேண்டிய ஹார்ட்டு நமக்கு இன்னும் வரல. அம்மா நினைக்கிறேன் எப்படியாவது, இவனும் அப்படி தான் கேட்டான். நான் அடுத்த பயனில் வாரேன். ஸ்தோத்திரம். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அதனால் நம்ம கேட்குறது, நான் கேட்குறது இந்தியாவே யாருக்கும் கேட்டுட்ருக்கேன். ஆமே சிரிப்பீங்களா என்னன்னு இல்லை. ஏன்னா ஸ்தோத்திரம், இந்தியாவை தாரும் எங்கிட்ட. இப்போ ஆண்டவர் முன்ன வந்து நிற்கு கேட்ட, மனோஜ் உனக்கு என்ன வேணும்னு கேட்டால், கார் வேணுமா, என்ன ரோல்ஸ் ராயல்ஸ், இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். 140 கோடி ஜனங்களும் என் மூலம் ரட்சிக்கப்படட்டும், வேறு ஒன்று எனக்கு வேண்டாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கும் நான் இந்த அக்டோபர் 10, 11 அந்த டேட்டில், அது ஒரு பூஜா ஹாலிடேஸ், அதில் அஸ்ஸாமுக்கு, நார்த் இந்தியாவுக்கு போகிறோம் இந்த கேம்ப் நடத்துறதுக்கு. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு வாரம் கூட அங்கே தங்கியிருந்து நிறைய ஒரு 5-6 சபைகளில் ஊழியஞ்சி, சண்டே பல சபைகளில் கூட்டம் நடத்திட்டு வர்ற மாதிரி பிளான் பண்ணி, இது கவர்மெண்ட் ஹாலிடேயாக இருந்தாலும் நிறைய மீட்டிங்ஸ், நிறைய பேர் கூப்பிட்றாங்க. நேற்று நைட்டும் கடம்பூர் சர்ச்சில் உள்ள யூத்து கேம்புக்கு சனிக்கிழமை அவங்க பெரிய அளவு நடத்தும், 1000 மேலே கூடுவாங்க. சோத்திரம் கூப்பிட்டுருந்தாங்க. நேற்றுக்கும் கூப்பிட்டாங்க. இன்றைக்கி காலையில் ஒரு பாஸ்டர் இன்னொரு டேட்டில் கூப்பிட்டோம். அப்போ எல்லாருக்கும் நோ சொல்லும்போது, ஆனால் எனக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே போனால் நல்ல காசு எனக்கு கிடைக்கும். அங்கே போனால் ஒவ்வொரு சர்ச்சுக்கும் போய்ட்டு நான் தான் காணி கொடுத்துட்டு என்ன செய்கிறது, வருவோம், மிஷினரியில் ஹெல்ப் பண்ணும். ஆனால் இதை காட்டிலும் என்னோடய சந்தோஷம் அங்கன்னா, என்னுடைய பாரன் நம்ம போகும்போது நம்ம மூலம் ஒரு 100 பேர் ரட்சிக்கப்பட்டுட்டாங்கன்னா ப்ரைஸ், அதை காட்டிலும் சந்தோஷம் வேறு ஒன்றுமே கிடையாது. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அதனால் இவங்கள்ட்ட சொல்லும்போது ஒரு விதத்தில் சந்தோஷம்தான். ஓகே, ஏன்னா நம்முடைய நோக்கம் என்ன? ஜனங்கள் ரட்சிக்கப்படணும்.
ஆத்துமாக்கள் வரணும். ஆமேன்னு சொல்லுங்கள். ஏன்னா நான் உங்கள்கிட்ட கேட்டேன்னா ஒரு ஒரு 10,000 ரூபா கேட்டிருப்பேன். சோத்திரம். உங்கள்கிட்டனா ஒரு 5,000 ரூபா கேட்டிருப்பேன். ஒரு உதாரணம். அவர்கிட்ட கேட்டால் 5,000 ரூபா 10,000 கேட்டால் அவரை இன்சல்ட் பண்ணும். இந்தியாவே தார்மையா? எங்கள் தலைமுறையில் 140 கோடி ஜனங்கள் எங்கள் மூலம் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆமாம், விசுவாசிக்கிறீங்களா? ஆமாம். நீங்கள் நான் சொல்கிற வேடை அற்பமாக எடுக்கிறீங்களா, நக்கலாக எடுக்கிறீங்களான்னு தெரியலை. ஆனால் அப்படி கேட்குறவங்களுக்கு கர்த்தர் செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மால முடியும் ஆண்டவரே, உம்மால. ஏன்னா நான் எனக்கு தெரியும் என்னை அழைச்சவர் எப்படிப்பட்டவர், நான் யாருக்கு சேவை செய்கிறேன், அவர் உயிரே கொடுத்த. நான் நினைக்கிறேன் இப்படி கேட்கும்போது அவரெல்லாம் சந்தோஷப்படுறான்னு நான் நினைக்கிறேன். ஆமென். ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கும்போது அப்படி தான் கேட்கணும். ஆண்டவரே, என் பிள்ளைகளெல்லாம் எப்படியாவது கஷ்டப்பட்டு எடுத்தாது நல்லா இருக்கணும். என் பிள்ளைகள் 1000 பேருக்கு ஹெல்ப் பண்ணுற அளவில் நீ வைக்கணும் ஆண்டவரே. என் பிள்ளைகள் ஒருபோதும், நான் நம்ம மக்கள்கிட்ட சொல்கிறது, என் பிள்ளைகள் ஒருபோதும் தொழிலாளிகளாக இருக்கக்கூடாதப்பா. எங்கள் பிள்ளைகள் எல்லோரும் முதலாளியாக இருக்கணும். ஆமே. நம்ம சர்ச்சில் சொல்கிற வார்த்தை, ஒரு நாளும் நம்ம விசுவாசிகள் 10 பேருக்கு கீழே வேலை ஆட்களாக இருக்கிறோம். ஒரு 10 பேருக்கு வட இந்தியக்காரனுக்கோ தென்னிந்தியக்காரனுக்கோ வெளிநாட்டுக்காரனுக்கோ தெரியாது. ஆனால் ஒரு 20 பேருக்கு அது வேலை கொடுக்குற அளவில் தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கணும், ஆசீர்வதிக்கணும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே ஸ்தோத்திரம். நம்ம மென்டாலிட்டி பெருசாக வந்துட்டுனா நம்ம எங்கே இருக்கிறோன்றது பெருசு கிடையாது. ஆண்டவர் நம்மளை பெருசாக தான் வைப்பார். ஆமென், ஆமென். எனக்கு நல்ல விசுவாசி, குறைஞ்சது ஒரு 10,000 விசுவாசிகளாவது சாகிறதுக்கு முன்னாடி பாஸ்டராக ஆண்டவர் ஆக்கி வச்சுட்டு தான் மண்டை போனேன். அதுக்கு முன்னாடியெல்லாம் போடக்கூடாது. எனக்கு பணம் தாரும் புகழத்தாரும் செல்வத்தை தாரும் கேட்கலையே. நான் பரலோகம் போகும்போது ஒரு பெருங்கூட்டத்தை உங்ககிட்ட கொண்டு வரணும், அதுதானே நான் கேட்குறேன். ஆமென். அவர் செய்ய வல்லமுள்ளவர். இல்லைன்னா அவரை விடிய மாதிரி ஒன்றும் கிடையாது. ஹல்லேலூயா. சும்மா ஒரு மாதம் இவ்வளோ மீட்டிங் எல்லாம் கேன்சல் பண்ணி சர்ச்சிலே இருக்கிறதுக்கு காரணம் என்ன? உபவாசம் இருந்து நம்ம தலைமுறையில் ஒரு அசைவை கட்டளையிடணும். ஏன்னா அவர் யாருன்னு நமக்கு தெரிஞ்சிட்டு, அவரால் என்ன செய்ய முடியும்னு நமக்கு தெரிஞ்சிட்டு, அவர் செய்யாமல் அவரை விடியதே கிடையாது. நான் எதுக்கு இப்படி சுற்றி வந்தேன்னா, அவர்கிட்ட கேட்குறது நம்ம பெருசாக கேட்கணும். அந்த மென்டாலிட்டியை நம்ம புரிஞ்சு கேட்க ஆரம்பிச்சிட்டோன்னா அவர் அதில் சந்தோஷப்படுறாரு. நமக்கு அவர் அதை செய்கிற தகப்பனாக இருக்கிறார். உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஏக்கர் கணக்கில் கர்த்தர் உங்களுக்கு இடங்களை தருவாராக. வாகனங்களை கர்த்தர் தருவாராக. இன்னும் வீடுகளை கர்த்தர் தருவாராக. உங்கள் பிள்ளைகளை லட்சங்கள், மாதத்தோறு லட்சங்கள் சம்பாதிக்கிற அளவில் வைப்பாராக. நம்ம சபையில் ஒருவர் கூட தொழிலாளியாக இருக்கக்கூடாது. நம்ம சபையில் இருக்க எல்லாரையும் கர்த்தர் முதலாளியாக மாற்றுவாராக. ஹல்லேலூயா. இருக்கிற வேலைன்னு பல மடங்கு நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துவாராக. இந்த சபை இருக்கிற ஆத்துமாக்கள் கீழ் நோக்கி போகாது. இந்த சபை இருக்கிற விசுவாசிகளிலிருந்து இன்னும் பல மடங்காக இந்த சபையை கர்த்தர் பெருக பண்ணுவாராக. சீக்கிரம் 2 சர்வீஸ் 3 சர்வீஸ் நடக்கத்தக்க அளவில் கர்த்தர் ஆத்துமாக்களை கொண்டு வருவாராக. சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? நான் விசுவாசிக்கிறேன். இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறோம். கண்டிப்பாக ஒரு நாள் போடும். அன்னைக்கு 10 பேரை வச்சு, 10 பேர் இல்லையே, 10 பேர் எத்தனை இருக்குன்னு தெரியல, 10 பேரை வச்சு அன்னைக்கு பேசணும். இன்றைக்கி ஆண்டவர் இவ்வளோ ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறாரு, கர்த்தர் பெருக பண்ணியிருக்கிறாரு, கர்த்தர் சுதந்திரிக்க வச்சிருக்கிறாரு. நம்ம ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர். சத்தத்தை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்லுங்கள். அப்போ அவள் கேட்டது, அப்போ இருக்கிறதுல கர்த்தர் என்ன செஞ்சார்? பல மடங்கு என்ன செஞ்சார்? பெருக பண்ணினார். ஹல்லேலூயா. நான் உங்களை ஆசீர்வதிக்க, உங்க இருக்கிற எல்லாவற்றிலிருந்தும் இருக்கிற கிருபைகளை பல மடங்கு பெருக பண்ணுவார். அபிஷேகத்தை பல மடங்கு பெருக பண்ணுவார். வல்லமையை பல மடங்கு பெருக பண்ணுவார். வரங்களை பல மடங்கு பெருக பண்ணுவார். ரெவலேஷனை கர்த்தர் பல மடங்கு அவர் பெருக பண்ணுகிறவராய். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. இரண்டாவது, அவள் ஆண்டவர் ஆசீர்வதித்த ஒரு விதம். முதல் சொன்னேன், இருக்கிறத கர்த்தர் பல மடங்கு என்ன செஞ்சார்? பிறகு ரெண்டாவது எப்படின்னா, அவள் கேட்டது
கடனை அடைக்கணும். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். எப்படியாவது என் பிள்ளைகள் ஏன் கடனை அடைக்கணும்னா என் பிள்ளைகளை அடிமைகளாக்கி கொண்டு போகிறாங்க. அதனால் எப்படியாவது கடன் என்ன செய்யணும், அடைச்சி என் பிள்ளைகளை நான் மீட்டு எடுக்கணும். அவன் தான் அவளுடைய ஏக்கம். ஆனால் ஆண்டவர் எப்படி கொடுத்தார் பாருங்க. அந்த இது முடிஞ்ச போது ஆமீன் ஸ்தோத்திரம். எத்தனாவது வசனம்? 7வது வசனம் வாசிங்க. அவள் போய் அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த அந்த வார்டெல்லாம் கவனிக்கணும். அந்த எண்ணெயை விட்டு நாட் ஃபுல் ஸ்டாப் கமா வருது. நாட் ஃபுல் ஸ்டாப். அவள் கேட்டது என்னது? கடன் என்ன செய்யணும், அடையணும், என் பிள்ளை முடிக்கணும். ஆனால் முடிக்கலை. கமா மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் என்ன செய்யுங்கள், ஜீவனம் பண்ணுங்கள். அல்லேலூயா. அவ வாழ்வதற்கு அவ கேட்கல, அவ கேட்டது கடனை அடைப்பதற்கு. ஆண்டவர் ஆசீர்வதித்தது கடனையும் அடைத்து அவள் வாழ்வதற்கு தேவையான ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கொடுத்தார். அதை இப்படி சொல்கிறேன், கேட்டதையும் கொடுத்தார், கேட்டதற்கு அதிகமானதையும் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதித்தார். எபேசியர் ஒரு வசனம் உண்டு, வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக செய்கிறவர். அல்லேலூயா. நான் உங்களை இப்படி ஆசீர்வதிக்க, நீங்கள் கேட்டதை மட்டும் தரமாட்டார், கேட்டதையும் தருவார், கேட்டதுக்கு மேலே அவர் விரும்புகிறதையும் தந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்க தகப்பனாய். சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா ஆமென். இப்படி சொல்ல, கேட்டதுக்கு அதிகமாக கர்த்தர் அவளை கொடுத்து ஆசீர்வாதம். அவள் கேட்டது எப்படியாவது கடனை மட்டும் என்ன செஞ்சுருங்க, அடைச்சி. அதுக்கப்புறம் என் பிள்ளைகளை வேலைக்கு விட்டு என்ன செஞ்சாது எப்படியாவது நான் காலத்தை ஓட்டிடனோ, உனக்கு கடனையும் ஒன்று நான் அடைக்க வைக்கிறேன். நீ உன் பிள்ளைகளை வச்சு வாழ்நாள் முழுதும் ஜீவனம் பண்ணுவதற்கு வாழ்வதற்கு தேவையான எண்ணெயும் பணத்தை உங்கள் கையில் என்ன செஞ்சிடறேன், வந்துடுறேன். வாழ்ந்துருக்கோ. ஏன்னா என் தகப்பன் ஆசீர்வதிச்சா அப்படி தான் ஆசீர்வதிப்பார். புரியலை நினைக்கிறேன். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமாக ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். கேட்டதுக்கு மேலையும் இந்த உபவாச ஜப நாட்களில் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிக்க போகிறாரு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சத்தமாய் ஆமேன் சொல்லுங்க. அவர் செய்ய போகிறான்னு சொல்கிறவங்க இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். 3வது இதுதான் எனக்கு இந்த வேர்டு தான் என்னை அதிகாலை போய் தந்த வேர்டு. அதுக்கப்புறம் தான் இந்த சம்பவத்தை வச்சு தான் இந்த வேர்டை தந்தார். அதுக்கப்புறம் தான் நான் இன்றைக்கி திங்களை இதை பேசணும். யார் வந்தாலும் பாராட்ட நம்ம பேசி நம்ம வாங்கிடணும், அந்த மைண்ட்லேயே நான் வந்தது. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இப்போது ஆமீன். இப்போ என்ன வந்துக்கிட்டே இருக்குது? 6ஆம் வசனத்தில், இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றால் அதற்கு அவன் வேறு பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது என்ன செஞ்சு போயிட்டு என்று போயிட்டு. ஆமேன். அந்த வார்த்தையை சொல்லுகிறேன். அதாவது போதும், அதாவது இனி பாத்திரமே இல்லை, ஆனால் எண்ணெய் வந்துக்கிட்டே இருக்குது. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி ஆசீர்வதித்தார்னா, முதலாவது இருக்கிறத பெருக பண்ணி ஆசீர்வதித்தார். 2வது கேட்டதை காட்டிலும் அதிகமாக கொடுத்து ஆசீர்வதித்தார். 3வது போதும் போதும் சொல்கிற அளவில் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஐயோ புரியலைன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. ஐ ரிசீவ் லார்ட். நான் ரிசீவ் பண்ணுறேன். ஆமே. அப்பா இனி எங்கே கொண்டு வைக்க பாத்திரமே இல்லை, சோத்திரம் என்ன நின்னா கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிற அளவில் என்ன செஞ்சார், பாத்திரம் இனி கீழே ஊற்றுறதுக்கு. விசுவாசிக்கிறீங்களா? உங்களை நான் ப்ளஸ் பண்ணுறேன். தேவ மனுஷனை இந்த உபவாச நாட்கள் ப்ளஸ் பண்ணுறேன். நீங்கள் போதும் போதும், இனி தாங்க முடியாது, என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிற அளவில் ஓ ஜீசஸ் 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 ரிசீவ் சிஸ்டர் ரிசீவ். இன்னைக்கு வந்த நீங்கள் உங்கள் மேலே எனக்கு பொறாமையாக இருக்குது. இந்த வேடை வாங்கிட்டு போயிட்டீங்களேன்னு. ஹல்லேலூயா. சிலர் ஒழுங்காக வர்றவங்களால என்ன வர முடியலை, பட் நீங்கள் தூக்கிட்டு போயிட்டீங்க. ஓ ஆமேன் ஆமேன் ஆமேன். ஸ்தோத்திரம். நான் சபையை பார்த்து இப்படி சொல்கிறேன், ஆண்டவரே ஆத்மாக்களை கொஞ்சம் நிப்பாட்டுங்கப்பா, உட்கார வச்ச இடம் இல்லை ஆண்டவரே, மக்கள் நின்று பிரசங்கம் கேட்குறாங்க. ஸ்தோத்திரம்.
மக்கள் அங்கங்கே ரோட்டில் நின்று பிரசங்கம் கேட்குறாங்கப்பா. ஆமே, இன்னும் வர்றதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்கிற அளவில் இந்த சபையை கர்த்தர் ஆத்துமாக்களால் நிரப்ப போகிறார். நான் ரிசீவ் பண்ணுறேன். நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லேட்டாக வந்தால் சர்ச்சுக்குள்ளே இடம் கிடைக்காதுன்னு சொல்லுகிற அளவில் இந்த சபையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். சீக்கிரம் போனால் தான் சேரு கிடைக்கும், இல்லை